வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரிட்டிஷ் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான இலக்கம் 10 டவுனிங் வீதியில் உக்ரைனிய ஜனாதிபதியை சந்தித்த பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வொலோடிமிர் செலன்ஸ்கியிடம் பிரிட்டன் முழுவதும் உங்களுக்கும் உக்ரைனுக்கும் முழு ஆதரவு இருப்பதாக கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான வெள்ளை மாளிகை சந்திப்பு வார்த்தை மோதலில் முடிந்ததை அடுத்து பிரிட்டிஷ் மற்றும் உக்ரைனிய தலைவர்கள் லண்டனில் சந்தித்துக் கொண்ட போது உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தனது நாட்டுக்கு இதுபோன்ற நண்பர்கள் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமரிடம் தெரிவித்தார். செலன்ஸ்கி மற்றும் கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைனிய ராணுவ விநியோகங்களுக்காக 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். உக்ரைனுக்கு 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் கடன் கொடுக்கப்படுகிறது என்ற போதிலும் உக்ரைன் அதை திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை. அப்படியானால் கடனை திருப்பிச் செலுத்தப் போவது யார்? ரஷ்யா தான் 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் கடனை திருப்பி செலுத்தப் போகிறது. பிரிட்டனில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து வரும் லாபத்தை பயன்படுத்தி கடன் திருப்பிச் செலுத்தப்படும். ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் பெரிய அளவிலான ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் இன்று ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டை நடத்துகிறார். அதில் கலந்து கொள்ளும் செலன்ஸ்கி அதற்கு முன் மன்னர் 3ஆம் சார்லஸை சந்திப்பார். பிரிட்டிஷ் மன்னரின் அரண்மனைக்கு ஒரு நாட்டின் தலைவர் அரச விருந்தாளியாக அழைக்கப்படுவதுதான் பிரிட்டனில் கொடுக்கப்படும் அதிகுச்ச கௌரவம். அமெரிக்க உக்ரைனிய ஜனாதிபதிகளின் வெள்ளை மாளிகை சூடான சந்திப்பு நடப்பதற்கு ஒரு தினத்திற்கு முன்புதான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பிரிட்டிஷ் மன்னரின் அரச விருந்தாளிக்கான அழைப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு முன் உக்ரைன் ஜனாதிபதி பிரிட்டிஷ் அரச விருந்தாளியாக இன்று போகிறார். இந்த சிறிய விஷயமோ ஐரோப்பியர்களின் மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார். சில தினங்களுக்கு முன் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இறக்குமதிகளுக்கு 25% வரி விதிப்பு செய்ய போவதாக அறிவித்திருந்தார். தவிர ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பா பாதுகாப்புக்கு குறைந்த அளவிலேயே செலவு செய்கின்றன. அப்படி இருக்கையில் அமெரிக்கா இதற்காக ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறினார் ட்ரம்ப். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனின் ஜனாதிபதியுடன் ட்ரம்ப் சூடான வார்த்தைகளில் மோதிக்கொள்வதற்கு முன்பே ஐரோப்பியர்களுடன் ஒரு முருகல் போக்கிலேயே இருந்தார் ட்ரம்ப். சமீப வாரங்களில் பிரிட்டிஷ் பிரதமர் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே ஒரு பாலமாக தன்னை காட்டிக்கொள்ள முற்பட்டார். அவர் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு வழித்தடமாக இருக்க முயற்சித்துள்ளார். வெள்ளை மாளிகை சந்திப்பு மோதலில் முடிந்த பின்னர் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி இருவரையும் பிரிட்டிஷ் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உக்ரைன் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தத்திலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை நாடுகிறது. காரணம், புட்டினுடன் செய்யப்படும் ஒப்பந்தத்தை செலன்ஸ்கி நம்ப தயாராக இல்லை. கடந்த காலத்தில் பல தடவைகள் புட்டின் ஒப்பந்தங்களை மீறியுள்ளார். சனிக்கிழமை இலக்கம் 10 டவுனிங் வீதி பயணம் ட்ரம்புடன் மோதல் ஏற்பட்டாலும் செலன்ஸ்கிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதை பிரிட்டிஷ் பிரதமர் நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அவர் வெளியில் கேட்ட ஆரவாரத்தை பற்றி குறிப்பிட்ட பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைன் தலைவரிடம் கூறிய போது, பிரிட்டிஷ் மக்கள் உங்களை எவ்வளவு ஆதரிக்கிறார்கள், உக்ரைனை ஆதரிக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வெளியே வீதிக்கு வந்து ஆரவாரம் செய்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் மற்றும் உக்ரைனுடன் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நிற்கிறோம் என்று தெரிவித்தார். செலன்ஸ்கி பதிலளித்த போது, நான் நிறைய மக்களை பார்த்தேன். இந்த போரின் ஆரம்பத்திலிருந்தே இவ்வளவு பெரிய ஆதரவை வழங்கிய பிரிட்டிஷ் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமை மன்னரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஐரோப்பிய உச்சி மாநாட்டுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். டவுனிங் வீதி சந்திப்பை தொடர்ந்து செலன்ஸ்கி பிரிட்டனின் மிகப்பெரிய ஆதரவை பாராட்டினார். குறிப்பாக போர் தொடங்கியதில் இருந்து முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் மூலம் கொடுக்கப்படும் 2.26 பில்லியன் பவுண்ட்ஸ் கடனை குறிப்பிட்டார். இந்த நிதி உக்ரைனின் ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, பிரிட்டன் செய்திருப்பதே உண்மையான நீதி. போரை தொடங்கியவரே அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்றார். செலன்ஸ்கியை சந்தித்த பின்னர் பிரிட்டிஷ் பிரதமர் மீண்டும் ட்ரம்ப் மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் பேசினார். கடுமையான வெள்ளை மாளிகை விஜயத்தினை தொடர்ந்து செலன்ஸ்கி அமெரிக்க உறவுகளை சீர்படுத்த முயன்றார். ஒரு அறிக்கையில் அவர் ட்ரம்ப் பற்றி கூறிய போது, எமக்கிடையே கடினமான உரையாடல் இருந்த போதிலும் நாங்கள் மூலோபாய பங்காளிகளாக இருக்கிறோம். ஆனால் நமது பகிரப்பட்ட இலக்குகளை உண்மையாக புரிந்து கொள்ள நாம் ஒருவருக்கொருவர் நேர்மையாகவும் நேரடியாகவும் இருக்க வேண்டும். அவரது விமானம் லண்டன் ஸ்டான்ஃபோர்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது உக்ரைனிய தலைவர் சமூக ஊடக இடுகை ஒன்றில், ஜனாதிபதி ட்ரம்பின் ஆதரவை பெறுவது எங்களுக்கு முக்கியமானது. அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார். அதே நேரத்தில் நம்மை விட வேறு யாரும் அமைதியை விரும்ப மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். வெள்ளை மாளிகை மோதல் முடிந்த பின் ட்ரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக இடுகை ஒன்றில் செலன்ஸ்கி அமைதியை விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். செலன்ஸ்கி தமது ஊடக இடுகையில், உக்ரைனில் இந்த போரில் வாழ்பவர்கள் நாங்கள். இது நமது சுதந்திரத்திற்காக, நமது வாழ்வுக்காக நடத்தப்படும் போராட்டம் என்று குறிப்பிட்டார்.
லண்டனில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் உச்சிமாநாடு உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாஷிங்டனின் புதிய அணுகுமுறைக்கு விடையிறுக்கும் உயர்மட்ட ஐரோப்பிய தலைவர்களின் சமீபகால சுற்று சந்திப்பு. ட்ரம்ப் பதவியேற்றவுடன் எப்படியும் உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்திவிடுவார் என்று ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால் ட்ரம்புடன் மோதல் ஏற்படுவதற்கு முன்பே உக்ரைனுக்கு உதவுவதற்கு ஒரு பிளான் பியை ஐரோப்பிய தலைவர்கள் திட்டமிட தொடங்கியிருந்தார்கள். அதற்கான சில சுற்று சந்திப்புகளும் ஐரோப்பிய நகரங்களில் நடந்துள்ளன. அதனால் ட்ரம்புடன் ஏற்பட்ட மோதல் ஐரோப்பியர்களுக்கு பெரிய அதிர்ச்சி எதையும் ஏற்படுத்தவில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை ரஷ்யாவுடனான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஐரோப்பாவை ஒதுக்கியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போரை தொடக்கியது உக்ரைன் தான் என்று குற்றம் சாட்டியிருந்தார். செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்றார். இவையெல்லாம் ட்ரம்ப் எந்த பாதையில் போகிறார் என்று ஐரோப்பியர்களுக்கு புரிய வைத்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரலில் முதன்மையானது அமெரிக்கா பின்வாங்கும் போது ஐரோப்பாவின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிப்பது, அத்துடன் எந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் வெள்ளை மாளிகையிலிருந்து உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறுவதற்கு அழுத்தம் கொடுப்பது. பாரிஸில் நடந்த கடைசி உச்சி மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைனில் ஐரோப்பிய அமைதி காக்கும் படையின் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் துருப்புக்களை நிலைநிறுத்த முன்மொழிந்தார். ஆனால் இதற்கு அமெரிக்க இராணுவ உதவி தேவைப்படும் என்றார். உக்ரைன் சமாதான உடன்படிக்கைக்கு நேரடி இராணுவ ஆதரவை வழங்குவதை ட்ரம்ப் தொடர்ந்து எதிர்த்துள்ளார். ஆனால் கனிம ஒப்பந்தம் செய்யப்பட்டு உக்ரைனின் கனிம வளத்தை அமெரிக்கா எடுப்பது சாத்தியமானால் முன்பு போல ஆயுத உதவி செய்வோம் என்றார். அமெரிக்க கனிம ஒப்பந்தம் உக்ரைனுக்கு ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து ஒரு தடுப்பாக செயல்படக்கூடும் என்று அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை மோதலில் இருந்து உக்ரைனுக்கான உதவியை முற்றிலுமாக நிறுத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலிப்பதாக அமெரிக்காவின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அங்கீகரித்துள்ளனர். ஆனால் வல்லுநர்கள் பிரிட்டிஷ் ராணுவம் தற்போது ஒரு அமைதிப்படையாக விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பு பாத்திரத்தை ஏற்க தயாராக இல்லை என்று எச்சரித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை சர் கெய்ர் மற்றும் செலன்ஸ்கி உடன் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் போலந்து தலைவர்கள், ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர்கள் மற்றும் நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்கின் கூற்றுப்படி ஒரு சிறப்பு ஐரோப்பிய ஆணைய பாதுகாப்பு தொகுப்பு மார்ச் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதில் உக்ரைன் போரில் ஐரோப்பிய வியூகம் விளக்கப்படும். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தொடரும். அதே வேளையில் போர் தொடர்ந்து நடக்கிறது. உக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவ் மீது ஒரே இரவில் ஆளற்ற விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 7 பேர் காயமடைந்தனர். உக்ரைனின் தேசிய அவசர சேவை வெளியிட்ட அறிவிப்பின்படி 64 பேர், அவர்களில் பெரும்பாலானோர் நோயாளிகள், ஆளற்ற விமானம் மூலம் தாக்கப்பட்ட பின்னர் தீப்பிடித்த 3 மாடி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ரஷ்யாவின் 48 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ஒரே இரவில் இடைமறைத்து அளிக்கப்பட்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது.